அத்தை உட்காந்துருக்காங்க. நில்லுங்க. எங்க ஆத்தாளும் அவனு சுத்திட்டு வரீங்க? அது வந்து என்ன வந்துட்டு பெருசா இழுத்துக்கு நிக்கிற? எங்க போயிட்டு வரேன்னு கேக்குறேன். அப்படியே காத்து வாங்கலாம்னு போனோம். ஐயா, காத்து வாங்குற மூஞ்சிகளை பாரு. காத்து வாங்க போனீங்களாக்கோ? பொய் சொல்லாம சொல்லுங்க, எங்க போயிட்டு வரீங்க? அத்தை உங்கள்கிட்ட ஏன் மறைச்சுக்கிட்டு? நிஜத்தை சொல்லிடுறோம். உங்க சம்மந்தி அம்மா வீட்டுக்கு தான் போயிட்டு வரேன் அத்தை. சம்மதி வீடா? எவடாவ எனக்கு சம்மதி? அந்த கற்பகம்மா. அடி செருப்பால என்ன துடுத்து போயிட்டீங்களா ஆத்தாளு மாமனோ? ஆமா, உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா அங்க போயிட்டு வந்திருப்பீங்க. இனி ஒரு நிமிஷம் கூட நீங்க 2 பேரும் இங்க இருக்க கூடாது. கிளம்புங்க, ஓடி போங்க. ஊரை பார்த்து ஊரை பார்க்க ஓடி போய் தொலைங்க. அப்பவே சொன்ன கேட்டியா? உங்க அத்தையிட்ட சொல்ல வேணாமன்னு பாத்தியா? எம்பிட்டு கோவப்படுறான்னு. பேசாத. ஆமா, அந்த வீட்டுக்கு நீங்க போனதும் இல்லாம பெருசா நல்லவ மாதிரி பசுப்பு காட்டுற. அலைமேலு, உன் தங்கமான மனசு இப்பதாமா புரியுது. காரியம் இல்லாம நீ எதையுமே செய்ய மாட்டேன். அதான் பொம்பளைங்கள்லயே நீ ஒரு வைரம். உன் தங்கமான மனசை புரிஞ்சுக்காம கொடுமைக்காரி அது இதுன்னு பேசுறாங்க. நீ ஒரு 10 மாத்து தங்கம்னு இப்பதாமா தெரிஞ்சுக்கிட்டேன். நான் தங்கமா? அது எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க? அலைமேலு, எல்லாரும் உன்னை கொடுமைக்காரின்னு சொன்னப்பா என் மனசு சங்கடப்பட்டுச்சு. ஆனா அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு யாரு கொடுமைக்காரங்கன்னு. ஆமா, நீங்க என்ன சொல்றீங்க? அங்க என்ன நடந்துச்சு? நீ தங்கமான அலைமேலு. ஆனா அவளோட பார்த்த பிறகுதானே தெரிஞ்சது சாதாரணமாவா நடந்துக்கிறாளுங்க. அவளுக்கு மூஞ்சியும் மோகரக்கட்டையும் பொம்பளையா அவளுங்க. என்ன பேசுறாளுங்க தெரியுமா? பாவம் நீ அலைமேலு. ஓ மனசுல கள்ளம் கபடம் சூதுபாது எதுவுமே கிடையாது. அவளுக்கு பேசுறத முழுசா நான் சொன்னா நீ தாங்க மாட்டேன், வேதனைப்படுவேன். அப்படி என்னதான் சொன்னாலுங்க அதை சிரிக்கீங்க? அதையே தான் கேக்குற. நீ என்னமோ பணத்துக்கு அலையிறவளா, காசு ஆச்சு பிடிச்சவளா? உனக்கு பணம் தான் ஒரே குறியா, வேற ஒன்னும் சொன்னாளுங்க. அதையும் சொல்லி தொலைங்க. சொன்னா பாவம் நீ ரொம்ப வருத்தப்படுவ. அதெல்லாம் நான் ஒண்ணும் வருத்தப்பட மாட்டேன். எல்லாத்தையும் முழுசா சொல்லி தொலைங்க. அந்த மகராசி ரஞ்சினிய பணத்துக்கு ஆசைப்பட்டு நம்ம பாஸ்கர் தான் கொலை பண்ணிவிட்டு அந்த அவையே மாட்டி விட்டானா. அப்படியா சொன்னாலுங்க? அதை எடுப்பட்ட சிரிக்கீங்க. அவளுக்கு வாயை கிழிச்சு தைக்க வேண்டியதானே? நீ ஏன் அரைமையில டென்சர் ஆகுற? பின்ன அதை கேட்டு விட்டு நான் சும்மா வருவேனா? பதிலுக்கு கொடுத்தேன் பாரு, சுட சுட வாய் அடைச்சு போயிட்டாடுங்க, அம்புட்டு பேரும். அப்படியா? ஆமா, வசமா புடிச்சு கேட்டேன்ல. என் மருமக பாஸ்கர் ராசா மாதிரி ஒண்ணுக்கு லாய்க்கு இல்லாதவளை கட்டி வச்சுவிட்டு உங்களுக்கு எல்லாம் பேச்சு வேறையா? நான் முழுசா பேசுறா நாரி போயிருவீங்கன்னு சொல்லி கிழிச்சு விட்டல கிழிச்சு. அப்படியா மதனி? ஆமா, ஒரே ரணகளாய் போச்சு. அவளுக்கு பேச நான் பேச என் மகன் சுப்பு சும்மா இருப்பானா? கோவத்துல அடிக்கிறதுக்கு கட்டி எடுத்துட்டேன். அப்புறம் நான் தான் வேண்டாண்டா ரணகளாடுன்னு சொல்லிவிட்டேன். ஐயோ, ஏதாவது ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிடுச்சுன்னா உங்க அத்தை அலைமேலு வருத்தப்படுவான்னு சொன்னேன். அவன் கட்டையை கீழே போட்டுட்டேன். நான் எதுக்கு வருத்தப்படுறேன்? ஏண்டா சுப்பு, எடுத்த கட்டியை எதுக்குடா நீ சும்மா கீழே போட்ட? எவ்வளவு ஒருத்தி மண்டையை பொழந்திருக்கலாம்ல. ஆமா அத்தை, உங்களை பத்தி பேசணும்னு ரத்தம்லாம் கொதிச்சிருச்சு. கட்டையை எடுத்து பின்னி பிசுறு எடுத்துருவோன்னு பார்த்தேன். ஆனா ஆத்தா தான் தடுத்துருச்சு. ஏண்டா வந்த இடத்துல மாமாவுக்கு பிரச்சனையே பண்றேன்னு கேட்டுச்சு. இவ்வளவு பட்டு அவளுக்கு புத்தி வரல பாத்தீங்களா? ஆமா அலைமேலு, அவளுக்கு மகா திமுரு பிடிச்சவளுங்க. அவளுக்கு கிட்ட சண்டை போட்டு போட்டு நானும் என் மகனும் டயர்டா போயிட்டோம். என்னது களைச்சு போயிட்டோம்னு சொன்னேன். மதனி, உள்ள சூடா சமைச்சு வச்சிருக்கேன். சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் போட்டு பெருசா ஆம்லெட் போட்டு தரேன். நானே என் கையால பரிமாறுறேன். வாங்க வாங்க. பாத்தியாடா, ஆம்லெட்டே போட வச்சுட்டேன். ஆத்தா நீ பெரிய ஆளுதான், பிளேட்டே மாத்தி போட்டுட்ட. இன்னும் போக போக பாரு. நீ முதல்ல போய் கைய காலை கழுவிட்டு வா. என்னது ஒரே புழுக்கமா இருக்கு? இவளா ஏசி போடுவா? போட மாட்டாளே, காஞ்ச சுருக்கி ஆச்சே. நம்ம சைட்ல எல்லா பிரச்சனையும் தீர்ந்து இப்ப வேலை நடக்குது இல்ல? இல்லைன்னா ஊருக்கு போறதுக்கு எனக்கு மனசே வந்திருக்காது. துல்ஸ், வேலையை கவனமா பாத்துக்குங்க. எதுவா இருந்தாலும் எனக்கு உடனே ஃபோன் பண்ணுங்க. ஒன்றும் கவலைப்படாதீங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இல்ல, நான் எதுக்கு சொல்றேன்னா நம்ம சைட்ல வேலை நடக்கணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். அதான் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றேன்ல, நீங்க worry பண்ணாதீங்க. ஆமா, செலவுக்கு பணம் இருக்குல்ல? இருக்கு. கடன் வாங்கி தானே ஓடிட்டு இருக்கு. பாப்போம், நமக்கும் நல்ல காலம் வராமையா போயிடும். அப்புறம் துல்ஸ், நம்ம எப்படியோ வேலையை ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் ஆதி யூனியன் நாட்கள் மூலமா
கண்டிப்பா ஏதாவது பிரச்சனை பண்ணுவான். அதனால நான் திரும்ப திரும்ப சொல்றேன், நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். அப்புறம் தண்ணி பாட்டில் போதுமா இல்லை வாங்கிட்டு வரவா? இல்ல 2 பாட்டில் இருக்கு, போதும். ஆமா சாந்தி, உங்க குழந்தை எங்க காணோம்? அவளை பக்கத்துல. இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி வீட்டில் விட்டு போக சொன்னேன். இப்போ பக்கத்து வீட்டில் இருக்கேன், நான் போய் கூப்பிட்டுக்கோ. என்ன நாராயணா, என்னடா குழப்பமா இருக்க? டேய், இப்ப நம்ம அவசியமா போய்தான் ஆகணுமா? டேய், போகணும்னு தீர்மானம் பண்ணியாச்சு, அதுக்கப்புறம் ஏன் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு இருக்க? அது இல்லடா, இந்த ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு எதுக்கு என் ஆயுசை நீடிக்கணும்? இதெல்லாம் வேஸ்ட்ரா. என்ன பேச்சு பேசுற நீ? டேய், பெங்களூர் போறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், நல்லபடியா திரும்பி வரோம், போதுமா? டேய், இப்பதான் எனக்கு எதுவுமே இல்லையே, நான் நல்லா தானே இருக்கேன். நாராயணா, அது மட்டும் இல்லடா, எனக்கு இதுல விருப்பமே இல்லை. இத பாரு, நடக்க வேண்டியது நல்லபடியாவே நடக்கும், அதை யாரும் தடுக்க முடியாது. ஆனாலும் நம்ம கடமையிலிருந்து நாம விலகவே கூடாது. போட முதல்லையாவது நீ செலவை பத்தி யோசிச்சுக்கிட்டு இருப்ப, இப்ப அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. இங்க உள்ள டாக்டர் பெங்களூர் சாய்பாபா ஆசிரமத்துக்கு லெட்டர் கொடுத்திருக்காரு. அங்க ஃப்ரீயாவே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறாங்களாம். நாம இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணவே கூடாது, புரியுதா? டேய், சாவை பத்தின கவலை எனக்கு எப்பவோ விட்டு போச்சு. சொல்ல போனா இவ்வளவு நாள் நான் உயிரோட இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. என்ன, அபி திரும்பி வருவா, என் குடும்பத்தோட சேருவா, என் குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பான்னு ஒரு ஆசை இருந்துச்சு. ஆனா அது நடக்காம போச்சு. இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே அது நடக்காதுன்ற நிலைமை வந்துருச்சு. என்னடா நாராயணா, இப்ப போய் இதெல்லாம் பேசிக்கிட்டு? இந்த நோய் எனக்கு வந்ததுன்னு தெரிஞ்சப்போ குடும்பத்தை அந்தரத்துல விட்டுட்டு போறமேன்னு ஒரு கவலை இருந்துச்சு. ஆனா இப்ப அந்த கவலை எனக்கு இல்ல. ஏன்னா இப்ப அவங்க கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்கு, காசு இருக்கு, வசதி இருக்கு. நான் இப்ப செத்து போனா கூட அவங்க எல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க. ஒரு விதத்துல சொன்னா அவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. நான் நினைச்சா அந்த காசை வச்சுக்கிட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். ஆனா அது ரஞ்சனியோட பணம். அந்த பணத்தை வச்சுக்கிட்டு வேணாம், எனக்கு விருப்பம் இல்லை. என் உயிரே போனாலும் பரவாயில்ல. அட யாரா இவன், எப்ப பார்த்தாலும் இதையே பேசிக்கிட்டு? நான் போய் டேய், உன் மருமக அபி நிக்கிறாடா. அபி, வா, இங்க இது போயிடலாம், வா வா. ஏண்டா, வாடா போய் பார்க்கலாம். வேண்டாண்டா வேண்டாண்டா, அந்த பொண்ணு முஞ்சில என்னால முழிக்க முடியாது. வாடா போயிடலாம், வாடா. என்னடா இது, இவ்வளவு பக்கத்துல வந்தாச்சு, போய் பார்த்து பேசலாம்டா. வேண்டாண்டா, நல்ல சான்ஸ்டா அது. அப்போ ஓ, இந்த சான்ஸை மிஸ் பண்ணா எனக்கு மறுபடியும் சான்ஸ் கிடைக்காது. ஏன்னா நான் ஏண்டா இப்படி முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? டேய், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். வாடா போயிடலாம், வாடா. வாடா போய் பார்க்கலாம். வேண்டாண்டா, வாடாங்கற சொன்னா கேக்குறேன். வா வா. டேய் வேண்டாண்டா. டேய் சொல்றத கேளுடா. டேய், இப்படி வரலாம் பண்ண கூடாது. அப்பா, என்னப்பா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. நீ எப்படிமா இருக்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன்பா. ஆமா, நீங்க என்ன இங்க? எங்கயாவது வெளியூர் போறீங்களா? இல்ல, பெங்களூரு சாய்பாபா ஆசிரமம் போறோம். சாய்பாபா ஆசிரமத்துக்கா? எதுக்கு திடீர்னு? அது மனசு சரியில்லைம்மா. ஏன்பா, என்னாச்சு? ஏன் மனசு சரியில்லை? நிறைய இருக்குமா, அதெல்லாம் இப்போ உங்ககிட்ட சொல்லி உன்னையும் வருத்தப்படுத்தணுமா? வேண்டாம்மா. ஆனா நீங்க முன்ன மாதிரி இல்லப்பா. மனசு விட்டு என்கிட்ட எதுவுமே பேசுறது இல்ல, என்னை வந்து பாக்குறதும் இல்ல. சாரிம்மா. அது எனக்கு புரியுதுப்பா, உங்க மனசுல ஏதோ ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கு. ஆனா அது தேவையில்லப்பா. இத பாருங்க, நான் ரொம்ப சந்தோஷமா தான் இருக்கேன். உன் மனசுக்கு நீ சந்தோஷமா தான் இருக்கணுமா. ஆனா என் குடும்பம் தான் உன்னை இழந்துருச்சு. அப்பா, எது எப்படி மாறினாலும் உங்களை அப்பான்னு நினைக்கிற என் மனசு கண்டிப்பா மாறாது. நான் அங்க வர முடியாட்டி என்ன, நீங்க வந்து என்ன பார்க்கலாம்ல. அடிக்கடி வந்து பாருங்கப்பா, நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன். சரி, நீங்க எல்லாம் எங்க புறப்பட்டீங்க? ஆமாப்பா, சித்தி பொண்ணு சுமதியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக கொடைக்கானல் போறோம். ஓ, சுமதிக்கு இன்னும் அப்படியே தான் இருக்கா? ஆமாப்பா, கொடைக்கானல்ல இயற்கை மருத்துவ ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்களா.
அதுக்கு தான். பாவம், இந்த சின்ன வயசுலயே கடவுள் ஏன் தான் இப்படி சோதிக்கிறாரோ? எல்லாம் சரியாயிடுமா? சரியாயிடும், சரியாயிடும் டாக்டர் நம்பிக்கையா சொல்றாரு சார். சரியாயிடும், கண்டிப்பா சரியாயிடும். நானும் அந்த பொண்ணுக்காக கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அப்பா நீங்களும் எங்க கூட வாங்களே. நானா? ஆமாப்பா. வேண்டாம்மா, இது பாருங்க, நீங்க எங்க கூட வந்தா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ரிலீவ்டா இருக்கும். வாங்க. இல்லம்மா, நானும் இவரும் பெங்களூர் சாய்பாபா ஆசிரமம் போறோம். நீங்கெல்லாம் போயிட்டு வாங்க. என்னப்பா? போயிட்டு வாமா, போயிட்டு வாமா. கடவுள் ஒண்ணு நல்லபடியா வச்சிருக்கணுமா. சரி. போயிட்டு வா. வண்டி எடுக்கிறாங்க. டைம் ஆயிடுச்சுப்பா, நாங்க கிளம்புறோம். சரி, சரி, போயிட்டு உடம்பு பத்திரமா பத்திரமா. பாத்துக்குங்க. அபி, All the best. நான் ஃபாதர்ட்ட பேசிட்டேன். அவர் அங்க சர்ச்சில் வெயிட் பண்ணுவாரு. நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கி ஒரு வேன் பிடிச்சி அங்க போயிடுங்க. என்ன? போலாமா? வாங்க. குழந்தைய பத்திரமா சரி. பாத்துக்குங்க. ஓகே. போயிட்டு போயிட்டு வரோம்ப்பா. வாமா. போயிட்டு வாமா. வரோம். போயிட்டு வாப்பா. எதுவா இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்க தோல்ஸ். ஓகே. பாய் பாய். பாய்மா, பாய்மா. சார், அப்போ நான் கிளம்புறேன். உங்களுக்கு பஸ் எப்போ? இன்னும் நேரம் இருக்கு. சரி, போயிட்டு வா. வரேன் சார். வரேன். வாப்பா. வாடா, நம்ம ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டு வருவோம். பஸ் வந்த உடனே கிளம்பிடலாம். நான் வரலடா, நான் வரல. என்னடா இது? எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும்னு ஆசையா இருக்கு. டேய், என்னடா சொல்ற? ஆபரேஷன் பண்ணா டாக்டர் என்ன சொன்னாரு? 50% சான்ஸ் தான் இருக்குன்னு சொன்னார். ஆமா. அப்படித்தானே? எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்குடா. எனக்கு கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. என் மருமக நல்லா வரணும், நல்லா வருவா. அதை என் கண்ணால பார்க்கணும். அப்புறம் தானே என் உயிர் போகும். என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? இங்க பாரு, நல்லா தானே இருக்கேன், நல்லா தானடா இருக்கேன். எனக்கு ஒண்ணு ஆகாதா, எனக்கு ஒண்ணு ஆகாது. நீ போயிட்டு வா, நீ போயிட்டு வா. டேய், உன்னை கெஞ்சி கேட்கிறேன், உன் காலில் வேணா விடுறேன்டா. நீ போயிட்டு வாடா, நீ போ. சரிப்பா, நான் வரல. One more. டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான நாள். என்னன்னு தெரியுமா? நான் இன்னைக்கு முழுமையாக சுதந்திர மனிதனாக மாறிட்டேன். கெட்ட கனவாக இருந்த என் கல்யாணத்துலேருந்து எனக்கு விடுதலை கிடைச்சிருச்சு. அதுக்காக தான் அந்த பார்ட்டி. ஆல் தி பெஸ்ட் பாஸ்கர். வரப்போற இனிமையான காலங்களுக்கு என் வாழ்த்துக்கள். தேங்க்ஸ் கிங்ஸ்லி. என்ன வேணா எவ்வளோ வேணா குடிங்க. இட்ஸ் யுவர் பார்ட்டி, என்ஜாய். ஓகே, ஜஸ்டா. டே ரகு, ஏன்டா எதுவும் பேசாம டல்லா இருக்க? பிடிக்கலடா. ஏண்டா பார்ட்டி வச்சு கொண்டாடுற விஷயமா அது? கண்டிப்பா கண்டிப்பா கொண்டாட வேண்டிய விஷயம்தான் இது. டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்க எல்லாருக்குமே தெரியும், ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில முக்கியமானது எது? அவனோட குடும்ப வாழ்க்கை சந்தோஷமா இருக்கணும். ஆனா எனக்கு அப்படி அமையலையே. எல்லாமே இருண்டு போச்சு. நான் சந்தோஷமா இருந்த நாட்கள்ல கிரகணம் பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு பொண்டாட்டி வந்து வாச்சா. உங்க எல்லாருக்கும் தான் அவளை தெரியுமே. தோனே நோலி அபிநயா. அபி, சத்தமா பேசிட்டேன், ஐம் சாரி. ஆனா ஒரு வழியா அந்த கிரகணம் விலகிருச்சு. எனக்கு முழுமையான ஃப்ரீடம் கிடைச்சிருச்சு. ஐ எம் a free bird. ஆனா இந்த idiot என்ன சொல்றான் தெரியுமா? he is trying to make me feel guilty. மூட் அவுட் பண்றான்.
டேய் ரகு, ஏன்டா மூட் அவுட் பண்ற? பார்ட்டியை ஸ்பாயில் பண்ணாதடா. ஹேய், உனக்கு ஒன்றும் தெரியாது, வேலையை பாரு. அபியை பத்தி உனக்கு தெரியுமா? எவ்வளவு நல்ல டைப் தெரியுமா அவங்க? டேய் மூடுறா. என்னடா பெரிய அபி திமிரு பிடிச்சவ, அடங்காப்லாரி. அவளை சிகரெட் துண்டு நசுக்கிற மாதிரி நசுக்கணும். இனிமே பாரு எப்படி அவளை பாடப்படுத்துறேன்னு. தேவையில்ல அதெல்லாம் பேசிட்டு இருக்கான். யோ, எஸ். என்ன பேச்சியா பேசுற? இதெல்லாம் நல்லா இல்ல. ஓ நீயா? வாயா உட்காரு. ப்ளீஸ் கம் ஜாயின் த பார்ட்டி. எவ்வளவு வேணாலும் சரக்கு அடியானா பில்லு நான் தான் கட்டுவேன். இத பாரு, நான் ரொம்ப வருத்தத்தோட சொல்றேன். நீ அபியோட இழப்ப உணராம இருக்க. அது உணரும் போது ரொம்ப வருத்தப்படுவேன். ஆனா அதுக்குள்ள காலம் கடந்து போயிடும். யோ, என்னையா அபி அபி அபின்னு? அவன பெரிய கொம்பா? எனக்கு இருக்கிற பணத்துக்கும் வசதிக்கும் எவ்வளவு பொண்ணுங்க கியூல நிக்கிறாங்க தெரியுமா? டு யூ நோ மிஸ்டர் ஈஸ்வரன், அமெரிக்காலலாம் பொண்ணுங்க வெயிட்டிங். அதுல எவ்வளவு ஒருத்தைய பார்த்துட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடலான் இருக்கேன். என்ன பொறுத்த வரைக்கும் அபி ஒரு கட்டட மேஸ்திரி லெவல், அவ்வளவுதான், நத்திங் எல்ஸ். உன்னை எது இப்படி பேச வைக்குதுன்னு எனக்கு புரியுதியா? பணம். ரஞ்சன கிட்ட இருந்து உனக்கு என்னமா கிடைச்சதுல, அந்த பணம் அதுதான் உன்னை இப்படி தலகால் புரியாம பேச வைக்குது. எங்கப்பா மிஸ்டர் ஈஸ்வரன், நீங்க ஆரம்பத்துல ஒரு சாதாரண மனுஷனா தானே இருந்தீங்க. அதுக்கப்புறம் ஒரு பணக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணி இந்த அளவுக்கு பெரிய ஆள் ஆயிட்டீங்க. நானும் அப்படிதான். ஆனா என்ன, உங்க வைஃப் இன்னும் உயிரோட இருக்கா. என் வைஃப், God bless her soul. பாஸ்கர், இதெல்லாம் வெட்டி பேச்சு. நீ தப்பாவே சிந்திக்கிற. இந்த பழக்கத்தை எல்லாம் விட்டுடு. அபிகிட்ட பேசு. அவ கூட சேர்ந்து ஒரு புது வாழ்க்கை தொடங்குற வழியை பாரு. இல்லாட்டி சீரழிஞ்சு சின்ன பின்னமா போயிடுவேன். யாரு, நானா? நான் சின்ன பின்னம் ஆயிடுவேனா? ஏன் அபி என்ன காக்குற தேவதையா? தெரியாம தான் கேக்குறேன். நீ என்ன அவளுக்கு மாமா வேலை பாக்குறியா? பாஸ்கர், ஏடு கட்ட நாயே, என்ன பேச்சுடா பேசுற? பணத்து மிரல ஆடுறியா? இந்த பணம் எவ்வளவு நிலைக்குது பாத்துறேன்டா ராஸ்கல். டேய், அபி என் பொண்ணுடா. ஆமா, என் பொண்ணு மாதிரிடா அபி. ராஸ்கல்.